நாம் தினசரி வாழ்க்கையில் தவறுதலாக செய்யும் சில செயல்கள் நிதி நெருக்கடிகளை உருவாக்கலாம். இந்த 3 பொருட்களை தானம் செய்யக்கூடாது என்பதற்கான காரணங்களை பார்ப்போம். பூமியில் பிறந்த அனைவருக்கும் வாழ்க்கை ஒரே மாதிரியாக அமையாது. இருந்தாலும் சக மனிதன் துன்பத்தால் அவதிப்பட்டால் கண்டிப்பாக நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும். ஆனால் நம் சாஸ்திரங்களில் சில பொருட்களை மறந்தும் தானம் செய்யக்கூடாது என்று கூறப்பட்டுள்ளது. அவ்வாறு செய்தால் நிதி நெருக்கடிகள், குடும்பத்தில் சண்டைகள், மகிழ்ச்சியின்மை ஏற்படும் என்று கூறப்படுகிறது. இப்போது அந்த 3 பொருட்கள் என்னென்ன என்பதை பார்ப்போம். நம் முன்னோர்கள் கூறுவதுபடி சூரியன் மறைந்த பிறகு வெள்ளை நிற பொருட்களை தானம் செய்யக்கூடாது. அதாவது உப்பு, பால், தயிர் போன்றவற்றை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் நிதி நெருக்கடி ஏற்படலாம். 2வது, சமையலறை பொருட்கள். நம் வீட்டில் சமையலறையில் பயன்படுத்தும் பொருட்களை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. ஏனெனில் சமையலறை என்பது பூஜை அறைக்கு நிகரானது என்று கருதப்படுகிறது. அன்னபூரணி அம்மன் அங்கு வாசம் செய்கிறாள். குறிப்பாக அரிசி பானை, சாதம் வைக்கும் கரண்டி, தட்டு, அரிசி அளக்கும் அளவை யாருக்கும் கடன் கொடுக்கக்கூடாது. நம் வீட்டில் இருந்து தானம் செய்யும் பொருட்கள் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் நாம் அறியாமல் சில தவறுகளை செய்தால் அதன் விளைவுகள் எதிர்மறையாக இருக்கலாம். ஆக நாம் அறியாமல் செய்யும் சில விஷயங்களை மாற்றிக்கொண்டால் போதும். வீட்டில் மகாலட்சுமியின் அருள் கிடைக்கும். Download ShareChat.